வழக்கியாரை முதல்ல நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாய்க்காலாகவும் அது எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கின்ற என்ற முறையில் அதை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். என்னென்னு சொன்னால் சில பொதுவாகவே மக்களிடையே இருக்கிறது இதுகள் கழிவு வாய்க்கால், கழிவு நீர் போகிற வாய்க்கால் அல்லது குப்பையை கொண்டை போடுற இடங்களாக தான் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆன காரணம் தான் இந்த நீரோட்டங்களும் தடைப்படுகின்றது. இதை முக்கியமாக செய்ய வேண்டும். அதனை அடுத்து இந்த மூடப்படுற சிறு சிறு குளங்கள் வாய்க்கால்களை நாங்கள் மூடாமல் பாதுகாக்கணும். ஏன்னா நாங்கள் வழக்கியாறு எங்கெங்கே எந்தெந்த குளங்களோடு சம்பந்தப்பட்டதுன்றதை தெளிவாக மக்களுக்கு விளங்கப்படுத்தினா அதை நாங்கள் மூடாமல் அதை பாதுகாத்து நீர்களை சேமிக்கிற ஒரு அலுவலை பார்க்க வேணும். அதே நேரம் குளங்களை சுற்றி வர சொல்லியிருக்கிற மரங்கள் வைக்கணும். அதோட மருத மரமும் ஒரு சிறந்த நீரை சேமிக்கக்கூடிய ஒரு மரமாக காணப்படுகின்றது. மருத மரம் சகல குளங்களை அண்டி காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் மருத மரங்களையும் வைத்து ஊக்குவிக்க வேண்டும் என்று